சிவாய நமக. சரி, தொடங்கிருக்கோம்மா. தொடங்கலாம். தும்பலம் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பூமன்னு நான் முகத்தோன் தேடிலே ஆங்கு அவர்கோன் மாமன்னு சோதி மணி நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்கின்றுவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆ அளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேமமொழி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருள் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்மணிமன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில செம்புச்சோதிநாதர் என்ற இணைப்பிலை இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களிலே சில நூல்களை படிக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதை கருணையோடு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே பணிந்து வருகிறேன். அன்பர்களே, மெய்கண்ட சாஸ்திரங்களில் 14 நூல்களில் உமாபதி சிவம் அருளி செய்த போற்றி பகருடை என்ற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூலில 14 போற்றிகளில் இறைவன் செய்த கருணையை சுருங்கிய அளவில் நமக்கு உமாபதி சிவம் காட்டுகிறார். அதிலே நாம் இதுவரை 11 போற்றியை சிந்தித்திருக்கிறோம். எஞ்சியுள்ளவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அதில் உலகத்திலே இருக்கக்கூடிய சமயங்கள் 6 சமயம் என்று பிரித்தார்கள். அந்த சமய நெறிகளை, அது புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று 4 பிரிவுகள். ஒரு பிரிவுக்கு 6 சமயம் வீதம் 24 சமயம். அந்த 24 சமயங்களிலே கூறப்படுகிற செயல்பாடுகள் உயிர்கள் முழுமையாக பேரின்பத்தை பெறுவதற்குரிய வழியை கூறுவன அல்ல. அதனால் அந்த சமயங்களுக்கு ஒரு சொன்னார், மிண்டாய அரு சமய பொருளும் அறிவித்து. இறைவன் குருநாதராக வந்தான். அப்படி குருநாதராக வந்து அவர் நமக்கு செய்த செயல் என்ன என்றால், அதாவது தன்னுடைய செயலே உயர்ந்தது உயர்ந்தது என்று பொதுநிலையில் இல்லாமல் அகங்காரம் பொருந்திய புறப்புறச் சமயங்கள், புறச்சமயங்கள் 6 சமய பொருளும் அறிவித்து அந்த சமயங்களினை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லி அவை எதை எதை நமக்கு கூறுகின்றன என்று பேரில்லாத இறைவன்
சம்பந்தன் என பேர் புனைந்து ஊரில்லாத ஒருவன் உலக மக்களைப் போல உண்டு உறங்கி இன்ப துன்பங்கள்ல இருந்து நமக்கு அருள் செய்தான். அவன் அருள் செய்தது என்ன என்றால் 6 சமய பொருளும் அறிவித்தான். இனி அவற்றின் பேரு இன்மை எங்களுக்கே பேராக்கி அவற்றில் எவற்றில் அந்த 6 சமயங்களில் பேரு என்பது பயன். சென்ற வகுப்பிலேயே நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். இடையினரு போட்டா பெயர், வல்லினரு போட்டா பயன். தேவாரத்துல விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். அங்க பேரு பயன், அதாவது கோவில சாணம் போட்டு மெழுகுதல், அதுக்கு முன்னாடி கூட்டுதல், மாலை கட்டுதல், பிறகு விளக்கு போடுதல். அது அருமையா காட்டினார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அதில் தூய நன்மலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாகும். அந்த தொடருக்கு அடுத்தது விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும். அங்க பேரு பயன், உண்மை ஞானம் கிடைக்கும். அது போல இங்க பேரு, பேரு என்பது பயன். யாருக்கு கிடைக்கக்கூடிய பயன்? உயிர்களுக்கு, அந்த கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய உயிர்களுக்கு பேரு இன்மை. அந்த 6 சமயங்களில எந்த விதமான பயனும் இல்லை என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறுதியை நாம் அடையும்படி பேராகச் செய்தார். இந்த சொல் பாருங்க, பேரின்மை எங்களுக்கே பேராக்கி. அதுல பயன் இல்லை என்பது எங்களுக்கு பயனுடையதா அறிவித்தாராம். சொல் பாருங்க. இந்த மடியின்மைன்னு ஒரு அதிகாரம், சொல்லுக்காக நினைவூட்டுகிறேன். மடியை மடியாக கொண்டொழுக வேண்டும். மடி என்பது சோம்பல். அது என்ன எவ்வளவு கஷ்டம் நினைக்கிறீங்க? சோம்பல். மடியை மடியா ஒழுகல். குடியை குடியாக வேண்டுபவர், ஒரு குடியை புகழுடைய குடியாக ஆக்க வேண்டும் என்று விரும்புபவர் மடியை மடியாக ஒழுகல். இந்த மடியை மடியாக ஒழுகல் என்பது போல பேரின்மையை எங்களுக்கே பெயராக்கி. இந்த சொல் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். குருநாதர் செய்த மிகப்பெரிய உபகாரம். மிண்டாய 6 சமய பொருளும் அறிவித்து. நீங்க 6 சமயம், அது உலோகாயதன் முதலாக சொல்லப்படுகிற நியாயமா சிவாத்துவத சைவம் வரை அவைகளில் பேரு இன்மை, பயன் இல்லாத நிலை எங்களுக்கே பேராக்கி. அதற்கப்புறம் தேராத சிந்தை. தேரா என்ற சொல்லுக்கு சென்ற வகுப்புல பார்த்தோம். தெளியாத சிந்தை, தேராத சித்தம். அடுத்து தெளிய, சித்தம் தெளிய, உள்ளத்துல ஒரு தெளிவு கிடைக்கணும். இந்த தெளியங்கிற சொல் ரொம்ப நல்ல சொல்லுங்க. ஆழமா நெஞ்சில கொள்ள வேண்டியது. ஒரு மனிதனுக்கு பலவிதமான குழப்பம், எது சரி எது தவறு என்று நம்மால ஒரு தெளிவுபடுத்த முடியல. அதுக்கு ஒரு எளிமையான வழி சொன்னாங்க பாருங்க. இது பற்றி யார் தெளிந்திருக்கிறார்களோ அந்த தெளிந்தவரை பார்த்தல், தெளிந்தவரை வணங்குதல், தெளிந்தவருடைய நாமத்தை சொல்லுதல், அவர் கூறுகிற உபதேசத்தை கேட்டல். நம்ம தெளிகிறதுக்கு எவ்வளவு ஒரு 4 வழி சொன்னாங்க பாருங்க. அறியாமை நீங்குவதற்கு சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்றார் போல
அறியாமை என்பது 4 வழிதான். சீலம், நோன்பு, செறிவு, அறிவு, சரியை, கிரியை, யோகம், ஞானம். அது போல எளிமையா திருமூலர் எல்லாரும் தெரிந்த பாட்டுதான். தெளிவு உருவின் திருமேனி காண்டல், தெளிவு உருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அப்பொழுதுதான் நமக்கு தெளிவு கிடைக்கும். அதனால குருநாதர் தேராத சித்தத்தை சித்தம் தெளிய அவர் திருமேனி கொண்டு வந்தார். அப்படி திருமேனி கொண்டு வந்த பொழுதும் கூட அந்த நிலையிலேயும் நாம் தெரிய முடியவில்லை. அத்தகைய நிலையும் நமக்கு தெரியல. சாமி, இறைவனே குருநாக வந்தா தெரியாதான்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு அறியாமை ரொம்ப கெட்டியா இருக்கு. சூரியன் தான், சூரியனுடைய ஒளி உலக பொருள்கள்ல படுகிறது. சூரியனுடைய ஒளி உலக பொருள்கள்ல படுகிற பொழுது ஊடால மேகம் வந்துருச்சுன்னு வைங்க. இந்த மேகம் சூரியனுடைய ஒளி இந்த பொருள் மேல படாம மறைக்கும். சரிதான? சிந்தித்து பாருங்க. ஆனா இந்த மேகம் சூரியனை மறைக்காது. சூரியனுடைய ஒளி படுகிற பகுதியில இடையில மேகம் வந்தால் மேகம் எதை மறைக்கும்? சூரிய ஒளியே மறைக்கும். அது போல இறைவனுடைய அருள் ஞான ஒளி உயிர்கள் மேல வந்தாலும் அறியாமை வறுமையானால் அது எதை மறைக்கும்? ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கும். அப்படி ஆன்மாவினுடைய அறிவை மறைத்திருந்த காரணத்தினால் அவன் தெரியல. இந்த திருமுறை படித்தவர்களுக்கு தெரியும். சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக இந்த மண்ணுலகத்துக்கு வந்தார். நரசிங்க முனையரையரால் வளர்க்க பெற்றார். பிறகு அவருக்கு திருமண வயது வந்தது. புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய வீட்டுல அந்த திருநாவலூரராகிய நம்பியாரூரருக்கு திருமணம் பேசினார்கள். கல்யாணம் நடக்கிற பொழுது சாய்மன் தடுத்தாற் கொண்டார் கிளவேதியரா. ஆனா சுந்தரருக்கு இவர் தான் சாமின்னு தெரியலையே. சுந்தரருக்கு தெரியலைங்க இல்லையா? ஒரு முறை இல்ல, 4 முறைக்கு மேல வருகிறார். அப்பொழுதும் தெரியல. பிறகு சித்தவட மடத்துல உரிய முறையில தங்கி இருக்கிறார். திருவதிகை பெருமானன் அணிந்து கொண்ட அவருடைய திருவடியை நம்ம இப்படி வேற வச்சா பரவாயில்லையே என்று ஏங்கி கொண்டுதான் படுத்திருக்கிறார். முடி தலைமேல் வைக்கும் ஆசையால் வாழும் அறிவில்லா நாயேன் என்று அவரே கூறுகிறார். அப்பொழுது கால் படும்படியா இருந்தது. எந்திரிச்சு பார்த்தா நம்பியாரூரர், ஐயா பெரியவரே, உங்க கால் என் தலைமையில வச்சிருக்கிறார். உடனே அவர் எந்திரிச்சிட்டார். கால் ஏன் படுதுனார்? திசையறியா வகை செய்தது மூப்புக்கான். அப்ப இறைவன் வந்தார். தெரியல பாருங்க. சுந்தரர் கூடவே இருந்தவர், அவருக்கே தெரியலன்னா நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க. எனவே அவர் திருமேனி கொண்டு வரும் அத்தகைமை தானே அமையாமல், அதுக்கப்புறமா வித்தகமாம். வித்தகம் என்ற சொல்லுக்கு மேம்பாடு என்று பொருள். இந்த வித்தகம் சொல்ல முதலே நாம் படிச்சிருக்கிறோம். பொய்காட்டி பொய்யகட்டி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் பொய்காட்டா மெய்யா வெண்ணை வித்தகா சுத்த வினா. ஐயா நீதான் கேட்டு அருள். அங்க வித்தகம்னு ஒரு சொல் வந்தது. அதே சொல் பொருள் தான் இங்க. ஏனைய சமயங்களை காட்டிலும் பேரின்பத்தை சொல்லக்கூடிய மேம்பாடுடைய சமயம். அந்த சமயம் சைவ நெறி. சைவ நெறி. இந்த சைவ என்கிற சொல்லுதான் சைவ பாட வகுப்பு என்று நம்முடைய நாம் படித்துக் கொண்டிருக்கும் நூல்களினுடைய உரையாசிரியர் பெயர் வைத்தார்.
ஆமா. சைவ நெறி, சைவ நெறியாவது ஏனைய நெறிகளை காட்டிலும் உயர்ந்தது. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே துருவருளே சேரும் வண்ணம். அதான் சைவ நெறி. அதற்காக இறைவன் என்ன வந்தான்? திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறே. ஆக குறியொன்றும் இல்லாத கூத்தன். அதான் முதல் போற்றியில நின்ற நிறுத்த நிலை போற்றி. குறியொன்றும் இல்லாத கூத்தன் தானே. அந்த இறைவன் குருநாதராக வந்தார். பிறகு அந்த சைவ நெறியிலே சித்தாந்த முறையிலே சமயம் முதலாக எய்தும் அபிடேகம் எய்துவித்து, இது தீக்கை வகைகள் சொல்லுவது. சமய தீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை, அடுத்து ஆச்சரிய திருமுழக்கு. இந்த மூன்றும் தீக்கை என்ற அந்த சமயம் முதலாக எய்தும் அபிடேகம். இதுவரை சென்ற வகுப்புல நாம பார்த்தோம். எஞ்சியுள்ளதை பார்ப்போம். சைவம் முதலாக தீக்கை. தீக்கை என்று சொல்லுகிற பொருளுக்கு தீ கூட்டல் கை. மலத்தை கெடுத்து சிவத்தை கொடுத்தல். மலத்தை கெடுத்து சிவத்தை கொடுத்தல், அதுக்கு தீக்கை என்று பெயர். அது சிவஞான முனிவர் மலத்தை கொடுத்து சிவம், அதாவது ஞானத்தை கொடுத்தல் என்று உரை எழுதுவார் மாபாடியத்துல. அப்ப சமய தீக்கை, அதாவது சரியை பணிகளுக்கு உரியவர் ஆக்குதல். அதன் பிறகு கிரியை, அதன் பிறகு யோகம். இப்படி அந்த 4 நெறிகளை நாம் தெரிய வேண்டும். சமய தீக்கை சரியை சரியையாளர்களுக்கு, விசேட தீக்கை கிரியையாளர்களுக்கும் யோக நெறியிலே நிற்பவர்களுக்கும், நிர்வாண தீக்கை ஞான நிலையிலே நிற்பவர்களுக்கு, அந்த நிலையில இருப்பவர்களுக்கு செய்யக்கூடிய தீக்கை. அதுல நம்ம விரிவாக பார்க்க போறோம். இப்ப தலைக்கு மட்டும் வச்சுக்குவோம். அதுல மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் என்ற முறையில இருவினை ஒப்பு மதபரிபாகம் வரும். அப்படி வருகிற பொழுது அவருக்கு விசேட தீக்கை கொடுப்பார்கள். அந்த முறையில சத்தினிவாதம் அதுக்கு பெயர். இருவினை ஒப்பு மலபரிபாகத்திற்கு சத்தினிவாதம். மந்ததரம் என்ற நிலையில சிவபெருமானை முதன்மையை உணர்வார்கள். அப்பொழுது சிவபெருமானுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்களில மூல மந்திரத்துல ஒன்று 5 எழுத்து நமச்சிவாய. அந்த மந்திரத்தை, மந்திரத்தை தூலமாக கணிக்கக்கூடிய முறையை நமக்கு சொல்லி சமய தீக்கை பெற்ற பிறகு சைவ சமய நூல்களை ஓதி உணரும் உரிமை உடையவர்கள் ஆக்குவார். இத முதல்ல சமயம் முதலாக சொல்லுவது நியாயமா? சிவஞான நூல்களை, சாஸ்திரம் தோத்திர நூல்களை படிக்க வேண்டும் என்றாலே சமய தீக்கை பெற்றிருக்க வேண்டும். சமய தீக்கை என்பது ஆச்சாரியர் நமக்கு நம்முடைய உயிரை ஞான நீரால் கழுவி 5 எழுத்து ஓதுவதற்கு உரியவராக ஆக்குதல். அப்படி அவர் மந்திர உபதேசம் செய்வார். அதன் பிறகு ஓரிடத்தில் அமர்ந்து அந்த முறைப்படி, சமயதிக்க முறைப்படி அமர்ந்து, பிறகு நாம் திருநீறு இட்டு 16 இடங்கள்ல திருநீறு இட்டு குருநாதர் சொன்ன மந்திர உபதேசத்தை 108 முறை எண்ணுதல். கூடவே
திருமுறை சிவபுராணம் பாடுதல். இது நம்முடைய சித்தாந்த நெறியில சமய தீக்கை நமக்கு சொல்லப்படுகிறது. திருநீற்றை பூசுகிற பொழுது குழைத்து பூசலாம், உத்தோலனமாக பூசலாம். உத்தோலனம்னா தண்ணி விடாம அப்படியே நெற்றியில பூசிக்கொள்ளுதல். பிறகு மந்திர உபதேசம் சமய தீக்கை பெற்ற பிறகு அந்த திருநீரை குழைத்து மேல நெற்றி, மார்பு, வயிறு, 2 தோள், பிறகு 2 இந்த பகுதி, பிறகு மணிக்கட்டு, பின்னால என்று 16 இடங்கள். 1-2 இடம் வேறுபடும். அந்த கருத்தில் இருப்பவர்கள் 1-2 சேர்த்து சொல்லுவார்கள். பொதுவா குழைத்து அந்த திருநீர் பூசி உருத்திராகத்தை வைத்துக் கொண்டு அவர் உபதேச மந்திரம் அதை ஒரு முறையா 108 முறை சொல்ல வேண்டும். இது சாஸ்திர தோத்திர நூல்களை படிப்பவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இலங்கை பகுதியில ஆறுமுக நாவலர் என்ற ஒரு பெரியவர் இந்த கருத்தை அருமையா அமைத்து பாலபாடம் என்று ஒரு அருமையான நூல் செய்தார். சைவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல். இந்த சமயத்திற்கு கொடுப்பார்கள். இது சரியை சீலத்தில் இருப்பவர்களுக்கு. இனி விசேட தீக்கை. அந்த விசேட தீக்கை என்பது கிரியை யோகம் உடையவர்கள், நெறியில நிற்பவர்கள். விசேட தீக்கை பெற்று குருநாதரிடத்துல ஒரு சிவலிங்க மூர்த்தியை கொடுத்து அதுல என்ன ஆன்மார்த்த மூர்த்தி உண்டு அதை எழுந்தருடுமாறு செய்து தினமும் ஆன்மார்த்த பூஜை செய்ய வேண்டும். ஒரு சிவலிங்கத்தை வைத்துக் கொண்டு நீர் ஊற்றி பால் ஊற்றி அபிஷேகம் செய்து கொற்றாடை செய்து சிவலிங்கத்தை எடுத்து வைத்து அதற்கு திருநீர் சந்தன குங்குமம் விட்டு ஆடை சாத்தி எழுந்தருளச் செய்து தூபம், தீபம், அமுது, கற்பூர ஒளி காண்பித்து போற்றி பிறகு திருமுறை பாராயணம் இப்படியாக சிவபூஜை செய்தல். இப்படி சிவபூஜை செய்யறதுக்கு முன்னாடி, புறத்துல செய்யறதுக்கு முன்னாடி உள்ளுத்துக்குள்ள அகத்துல செய்யணும். அகம் என்பது மனசுக்குள்ள. வெளியில ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜிப்பதை போல நாம் சமய வழிபாடு, சந்தி வழிபாடு செய்த பிறகு ஒரு இடத்துல அமர்ந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு தாமரை இதழ் போல நினைக்க வேண்டும். அதுல தண்டு 24 ஆன்ம தத்துவமாக கொண்டு பிறகு தாமரை இதழ் வித்தியா தத்துவம் சிவ தத்துவம் எல்லாம் ஒரு தாமரை இதழ் போல நினைக்கணும். சிவஞான போதத்தில் நமக்கு கூறப்படுகிறது. அந்த தாமரை இதழ் இப்படி அழகா இருக்கும். அது மேல நாம வெளியில பூஜை பண்ற சிவலிங்க ஆன்மார்த்த மூர்த்தி, அந்த மூர்த்தி அந்த தாமரை இதழ் எழுந்தருளுமாறு வைத்துக் கொண்டு வெளியில எப்படி அபிஷேகம் பண்றோமோ அது போல நீர் விட்டு பூ வைத்து ஊதுவத்தி காண்பித்து பால், இளநீர், தயிர் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணணும். உள்ளுக்குள்ள பாவனையில வெளிய பால் ஊத்துனா ஒரு 1/2 லிட்டர் தான் ஊத்த முடியும். உள்ளுக்குள்ள நீங்க பால் ஒரு 1/2 மணி நேரம் ஊத்திட்டே இருக்கலாம் மனசுல. அப்படி அகப்பூசையும் புறப்பூசையும் செய்தல். இது சமய முதலாய் என்று சொல்லக்கூடிய சொல்ல சமய தீக்கை, அப்புறம் விசேட தீக்கை. அதன் பிறகு சமய தீக்கை வாங்குபவர்கள், அதாவது என்ன மந்திரம் உண்டோ அந்த மந்திரத்தை ஓதுவதற்குரிய அதிகாரத்தை பெறுவார்கள். அடுத்து திருமேனி தாங்கி எழுந்தருளிய மூர்த்திக்கு சிவபூஜை செய்தல் விசேட தீக்கை. அடுத்து நிர்வாண தீக்கை. நிர்வாணம் என்பது பற்றின்மை, உயிர்களுக்கு ஞானத்தை தருவது. அது
தீவிரதர சத்திரிவாதம் உடையவர். மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம் அதிகமாக உள்ளவர்களுக்கு அதை ஞானாசிரியர் செய்வார். அப்படி செய்கிற பொழுது உடனே முத்திக்கு போய் விடுவார்கள். இந்த உடம்பை விட்டுட்டு நால்வரு மக்களை போல, அல்லது அந்த பிறப்புல எடுத்துட்டு வந்த வினை கழிகிற வரைக்கும் இருந்து வினையை கழித்த பிறகு உடம்பு நீங்குகிற பொழுது முத்தியை பெறுவார்கள்.